நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல், எலி காய்ச்சல், சளி, இருமல், சின்னம்மை, பெரியம்மை, மஞ்சக்காமாலை, சுகர், கேன்சர்னு ஏகப்பட்ட நோய்கள். இத்தனை நோய்க்கும் பாக்டீரியா, வைரஸ், தண்ணி, காத்து, கொசு, ஈ, எலின்னு ஏகப்பட்ட காரணங்கள். பட் நோய்க்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? உங்க உடம்பு தாங்க. எல்லாருமே மழையில நனைறோம், எல்லாருமே கடையில சாப்பிடுறோம். பட் சிலருக்கு மட்டும் இது ஏன் நடக்குது? உடம்பு வீக்கா இருக்கு. நம்ம உடம்பு இதயம் துடிக்கிறது, செல் உற்பத்தி பண்றது, செல் அழிக்கிறதுன்னு அதுவே நிறைய வேலையை செஞ்சுக்கும். இத உயிராற்றல் மேல் பார்வை பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த உயிராற்றல் கண்ணுக்கு தெரியாது, பட் ஸ்ட்ரிக்டான மேனேஜர். இந்த உயிராற்றல் வீக் ஆயிடுச்சுன்னா நம்ம உடம்பு ஆயுதமற்ற நிராயுத பாணியா ஆயிடும். அப்பதான் பாக்டீரியா, வைரஸ், லொட்டு லொசுக்குன்னு விதவிதமா வந்து நம்மள ஈஸியா அட்டாக் பண்ணும். நாமளும் துபகட்டீர்னு பெட்ல விழுந்துருவோம். அப்ப இந்த உயிராற்றல எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறது? எல்லாத்தையும் இந்த சின்ன கிளிப்ல சொல்ல முடியாது. அது பெரிய மேட்டர். வாங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். வெல்கம் டு டாக்டர் உங்கள் குடும்பத்துக்கான பிக் ஹெல்த் ஷோ. ஒரு வீட்டுக்கு ஒரு பூட்டு, சாவி, கதவு, ஜன்னல் பல பாதுகாப்பு இருக்க மாதிரி, ஒரு நாட்டுக்கு ஒரு ராணுவ பாதுகாப்பு இருக்க மாதிரி, உங்க உடலுக்கு ஒரு பாதுகாப்பு முறை இருக்கு. பல நிகழ்ச்சிகள், பல ஷோக்கள்ல, டிவியில நோயை பத்தி பேசியிருந்தாலும் முதல்ல நம்ம விஜய் டிவியில டாக்டர் ஷோல இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் நோய் எதிர்ப்பு சக்தி பத்தி. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம், இந்த நோய்கள் எங்க இருந்து ஆரம்பிக்குது, எப்படியெல்லாம் தடுக்கலாம், இதை பத்தி தான் இன்னைக்கு ஷோல பேச போறோம். ஷோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். என் கையில இப்ப 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இந்த 5 லட்சம் ரூபாய் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க நிலைமையில ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு சின்ன நிலமா வாங்குறதா இருக்கட்டும், எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சுதான் வாங்குறோம். இந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு ஒருத்தர் கையில கொடுத்தோம்னா அவங்க இது எப்படியெல்லாம் பாதுகாப்பா வச்சுக்க போறாங்க அப்படின்றத இன்னைக்கு ஷோல ஒரு சின்ன எபிசோட பார்க்க போறோம். இந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. ஷோவோட கடைசியில நான் உங்ககிட்ட தான் கேட்பேன், இதுக்கு மொத்த பொறுப்பு நீங்க தான். காணாம போச்சுன்னா அந்த 5 லட்ச ரூபாய் பணம் நீங்க கொடுத்து தான் போறீங்க, இல்லைன்னா நான் உங்களை விடுற மாதிரி கிடையாது. ஓகே, எப்படி இருக்கு அந்த 5 லட்ச ரூபாய் வாங்கணும்னு உங்க கையில? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே சரி, இப்போ இந்த பணத்தை நீங்க பத்திரமா எப்படி வச்சுக்க போறீங்க? பாதுகாக்கிறது கண்டிப்பா பீரோல தான் வைக்கணும். பீரோல வைப்பீங்க. சாவி சொல்லுங்க, சாவி எங்க வைப்பீங்க? பெட் கீழே. பெட் கீழே வச்சிருங்க. ரைட், யாருக்கும் தெரியாத இடத்துல. ஓகே நெக்ஸ்ட். நான் பொட்டிக்குள்ள பூட்டி வச்சிருவேன். பொட்டிக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருங்க. ஓகே ரைட், நீங்க என்னமா பண்ணுவீங்க? பீரோல வச்சு லாக்கர்ல பூட்டிடுவேன். பீரோ லாக்கர்ல வச்சு பூட்டிடுவீங்க. சாவியை வந்து கிச்சன்ல ப்ரொவிஷன் பாக்ஸ்ல போட்டு வச்சிருவேன். ஓகே ரைட், அதுதான் எதிர்பார்த்தேன். நெக்ஸ்ட். பேங்க் லாக்கர்ல. பேங்க் லாக்கர். ரைட், ஸோ பிரச்சனையே வேணாம், வேற யாராவது பார்த்துக்கிட்டோம். மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி சேஃப்டி லாக்கர் வச்சு வருது பீரோ. சரி, அந்த லாக்கர்ல வச்சு சாவியை நான் பத்திரமா வச்சுக்குவேன். சேஃப்டி லாக்கர் இருக்கிறது எல்லார்ட்டையும் சொல்லிட்டீங்க, இதுமாதிரி ரகசியம் கிடையாது. நெக்ஸ்ட். ஒரு மஞ்சள் பை, சாதாரண மஞ்சள் பையில போட்டு ரைட், லாக்கர் உள்ள வச்சுட்டு சாவியை சாமி படத்துக்கு அடியில் வச்சுப்பேன். ஸோ இப்போ திருடன் வந்துட்டு மஞ்சள் பை பார்த்து இதுக்குள்ளெல்லாம் காசு இருக்குமா, இதுக்குள்ள யாரை வைப்பாங்க அப்படி போயிடும். கரெக்ட் தானே? அவனை ஏமாத்துறீங்க நீங்க. ரைட், ஓகே நெக்ஸ்ட். எங்கள் பீரோவில் காலில் வந்து கீழே கொஞ்சம் லாக்கர் மாதிரி வச்சுருக்கோம், அதுக்குள்ளே வச்சுடுவோம். கால் கீழே லாக்கர் பத்திரம் வச்சு. உங்க வீட்ல இப்படி ஒரு ஐடியா வேற இருக்கா? அவங்க வீட்டுக்குள்ள லாக்கருக்குள்ள லாக்கர், உங்க வீட்ல கால் பக்கத்துல கால் வந்து சந்தேகமே வராது. ஸோ அது கீழே வந்துட்டு அந்த காலில் கேப்பில் வந்து வச்சுடுவோம். சார், திருடங்கள்லாம் இந்த ஷோ பார்த்தாங்கன்னா காலின்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான ஐடியா இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க எங்க வைப்பீங்க சொல்லுங்க? சார் சாரீஸ்குள்ள வைப்பேன். எந்த சாரிக்குள்ள வைக்கிறேன் எனக்கு மட்டும் தான் தெரியும். ரைட், ஓகே. ஒரு 5 லட்ச ரூபாய் பணத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுக்கு அழகா ஒரு வளையம் போடுறோம், பத்திரமா அதை புடவுக்குள்ள அடுக்கி வைக்கிறாங்க, லாக்கருக்குள்ள ஒரு லாக்கர் அதை பூட்டி வைக்கிறாங்க, கால் பக்கத்துல இருக்க லாக்கர், பீரோ கீழே, அழுக்கு துணிக்குள்ள, மஞ்சப்பை. ஒரு மஞ்சப்பை எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். 5 லட்ச ரூபாய் பணத்தை இருக்க மஞ்சப்பை திருடம் கூட கண்டுக்காம விட்டுருவான் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு பணத்தை இவ்வளோ அழகா பத்திரமா பாதுகாக்கிறோம், நம்ம கவர் பண்ணி வைக்கிறோம். இந்த உடலை நம்ம இந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை விட அதிகமாக பாதுகாக்கணும். ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளோ முக்கியம்,
இந்த நோய் எதிர்ப்பு சக்தி எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், எப்படியெல்லாம் அதிகப்படுத்தலாம், நம்ம பாதுகாக்கிறோமா இல்லையா, வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு ஷோல நம்ம டாக்டர்ஸ் கிட்ட பேச போறோம். ரைட் டாக்டர்ஸ், உடம்புல நோய் தாக்க போகுதுன்னா எப்படி நம்ம பாடி ஷீல்ட் பண்ணுது ப்ளஸ் எப்படி டிஃபெண்ட் பண்ணுது அப்படின்றத கொஞ்சம் அழகா எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. இந்த இம்யூனிட்டிங்கிறது சின்ன வார்த்தை தான், பட் ஆனால் அதோட அர்த்தம் ரொம்ப அதிகம். உடம்புல ஒரு நோய் வந்துச்சுன்னா அதை எதிர்க்கக்கூடிய சக்தியோ அல்ல நோய் வந்த பிறகு அதை சமாளிக்கக்கூடிய சக்தி, அதை வராமல் தடுக்கக்கூடிய சக்தி எல்லாத்துக்குமே பேர் தான் இம்யூனிட்டி. இந்த இம்யூனிட்டிங்கிறது நம்ம பிறக்கிற காலத்திலிருந்தே ஆரம்பிச்சிருது. நமக்கு அந்த சக்தி வந்து அம்மா மூலமாக நமக்கு சர்க்குலேஷனில் குழந்தைக்கு அப்பயே வந்து குழந்தை வெளியே வர்றதுக்கு முன்னாடியே குழந்தையோட ரத்தமும் அம்மா ரத்தமும் கலக்கலைன்னா கூட அம்மா ரத்தத்துலேருந்து ஐஜிஜி ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லி அது குழந்தைக்கு வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. குழந்தை வயிற்றில் இருக்கிறப்போ, குழந்தை வெளியே வந்த பிறகு பால் கொடுக்குறப்ப ஐஜிஏ அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் ஆன்டிபாடிஸ், அது வந்து குழந்தை பால் கொடுக்குற வரைக்கும் குடிக்கிற வரைக்கும் அதுவும் வந்து குழந்தைக்கு வியாதிகள் வராமல் தடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன். இது வந்து இன்பார்ன்னு சொல்லலாம், அதாவது பிறவிலேயே குழந்தை பிறக்கிற டைம்லேயே வருது. அதுக்கப்புறம் நம்ம வந்து தடுக்கிறதுக்கு நிறைய இந்த தடுப்பூசிகள்லாம் போட்டு நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஒரு நிறைய தடுப்பூசிகள் ஒரு அட்டவணையை இந்த குழந்தைகள் வைத்தியர் கொடுத்துருவாங்க. அதில் நிறைய வியாதிகளை தடுக்கக்கூடியதும் அது வந்தால் அதை எதிர்க்கக்கூடிய சக்தியும் உண்டாகிற ஆன்டிபாடிஸ் உண்டாகுது. இப்போ எப்படி ஒரு காற்று வழியாகவோ இல்லை உணவு வழியாகவோ இல்லை தண்ணி வழியாகவோ கிருமி உள்ளே சேரும் போது அந்த கிருமியோட ஒரு வகையை வந்து ப்ராசஸ் பண்ணி இந்த வெள்ளை அணுக்கள் கூட்டு போய் இந்த கிருமி வந்திருக்கு, இதுக்கு உண்டான எதிர்ப்பு சக்தி அணுக்களை நம்ம உண்டாக்கணும், இதுக்கு உண்டான எதிர்ப்பு சக்தி திரவியங்களை உற்பத்தி பண்ணணும்னு மெசஞ்சர் போய் அந்த மெசஞ்சர் உற்பத்தி பண்ணி கரெக்டாக அந்த கிருமியை சண்டை போடுறதுக்கான ஆர்மி ரிக்ரூட் மாதிரி டெவலப் பண்ணுற விஷயங்கள் நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு மெமரியாக இருக்குது. அதாவது மெமரினா ஒரு வெள்ளை அணுக்களுக்கும் சரி இந்த கிருமி ஏற்கனவே வந்துட்டு போச்சா, இந்த கிருமியை எளிதாக சீக்கிரமாகவே அட்டாக் பண்ணுறதுக்கான மெமரி ப்ராசஸிங் யூனிட்டும் நம்ம உடம்புல இருக்குது. ஸோ அதாவது இந்த வெள்ளை அணுக்களில் எப்படி ஒரு இராணுவத்தில் வந்து முப்படைகள் இருக்கோ அதே மாதிரி நம்ம உடம்புலையும் எதிர்ப்பு சக்திக்காக கிருமி எதிர்த்து சண்டை போடுற பல வகையான உற்பத்தி ஆன வெள்ளை அணுக்கள் இருக்குது. அந்த வெள்ளை அணுக்கள் ஒவ்வொரு கிருமிக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஒரு வைரஸ் கிருமிக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும், அது டிஃப்ரெண்டாக ரியாக்ட் பண்ணும். ஒரு பாக்டீரியல் கிருமிக்கு எப்படி ரியாக்ட் பண்ண டிஃப்ரெண்டாக, ஒரு ஃபங்கஸ் கிருமிக்கு எப்படி வேணால் எப்படி ரியாக்ட் பண்ணும். இந்த எதிர்ப்பு சக்தி அரண்கள் நம்ம பாதுகாப்பு அந்த உயிர் பாதுகாப்புக்காக முயற்சியில் ஈடுபட்டு இருக்கு. ஸோ ஒரு தடவை வந்த அந்த நோயை மறுபடியும் அண்டை விடாமல் தடுக்கிறதுல வெள்ளை அணுக்களோட பங்கு எவ்வளோ பெருசு அப்படின்றது நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிட்டோம். இந்த இம்யூனிட்டி, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது வயதுக்கு வயது எப்படி வேறுபடுது? 5 வயசுல 10 வயசுல 15 வயசு அப்படின்னு நாளாக இம்யூனிட்டி வேறுபட்டுட்டே இருக்கு. டாக்டர் எழிலன் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ற வயசுக்கு ஏற்ற மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைகள் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பெரியவங்க கிட்ட போகும். இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரீஃபார்ம்ட், அதாவது சார் சொன்னா போல அம்மா கிட்ட இருந்து மரபணுக்கள் ரீதியாக வந்து ப்ரீஃபார்ம்டு இம்யூன் சிஸ்டம் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு அன்எக்ஸ்போஷர் ஆகாத ஒரு நேசன்ட் சொல்லுவோம், ஒரு நியூ சிஸ்டம். ஒரு புது உலகத்தில் ஒரு சின்ன உயிர் பண்ணால் அது புதுசான விஷயங்கள் இருக்கும். அது பட்டு தான் திருந்தும். எப்படின்னா பட்டுனா ஒரு கிருமி வரும், குழந்தைகள் லூஸ் மோஷன் வரும், பேதி வரும், இருமல் சொல்லுவேன், எல்லா வகையான வைரஸ் கிருமிகள் வந்ததுக்கப்புறம் அது எதிர்ப்பு சக்தி உண்டாக்கிட்டே டெவலப் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி சிக்கன் பாக்ஸ் வருது, அம்மை போடுற விஷயங்கள் வருது, இதெல்லாமே ஒரு ப்ரைம்டப்பாக ஆன்டிபாடிஸ் புடிசாகி இவால்வ் ஆகிற இம்யூன் சிஸ்டம் தான் ஒரு குழந்தைக்கு உரிய இம்யூன் சிஸ்டம். மேடம், குழந்தை பிறந்த உடனே முதல் சுரப்பு கொலஸ்ட்ரம்னு சொல்லுவோம். அந்த கொலஸ்ட்ரம் வந்து தட் இஸ் வெரி ரிச் இன் ஆன்டிபாடிஸ். அதை வந்து எப்பயுமே நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணக்கூடாது. குழந்தை பிறந்த அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து அந்த கொலஸ்ட்ரம் வந்து நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து குழந்தைக்கு வந்து ஏகப்பட்ட நோயிலிருந்து எதிர்ப்பு சக்தி வந்து அதுக்கு கொடுக்குது. குழந்தை வந்து தனக்கா ஒரு இம்யூனிட்டி சிஸ்டமை டெவலப் பண்ணுற வரைக்கும் மெட்டர்னல் ஆன்டிபாடிஸ் தான் வந்து அந்த குழந்தைய வந்து டிசீஸ்லேருந்து பாதுகாத்து. ஓகே ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான். கீழே விழ கற்றுக்குறோம், அப்புறம் போக பேலன்ஸ் கற்றுக்குறோம். சின்ன சின்ன நோய்கள் வரதான் செய்யும், அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அடிக்கடி நோய் வாய்ப்படுறது ஒரு தவறு இல்லை, அது ஒரு வகையில் நல்லதும் கூட இல்லைங்களா? இப்போ சில தீவிரமான இன்ஃபெக்ஷன் வரும்போது பாப்பானோட எதிர்ப்பு சக்தி இருக்காது. அது எதிர்ப்பு சக்தி உண்டாக்குறதுக்கு தடுப்பூசிகள் போட்டு அதுக்கு உண்டான வெள்ளணுக்கள் உற்பத்தி பண்ணி அந்த கிருமியை சண்டை போடுறதுக்கான தயார் நிலையை குழந்தைகளுக்கு தடுப்பூசி மூலம் கொடுத்துறோம். நேச்சுரலாக அந்த தைமஸ் கிளாண்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட் கமாண்டர் ஃபார் தி இம்யூனிட்டி. அது தைமஸ் கிளாண்ட் இந்த பகுதியில் இருக்கு. அது வந்து ஸ்டெனோ நெஞ்சி போனுக்கு பின்னால ஹார்ட்டுக்கு முன்னால இருக்கும், ஹார்ட்டுக்கு முன்னாலே நெஞ்சி போனுக்கு பின்னாலேயும். ஸோ இந்த இடத்துல இருக்கும். சரி, கரெக்ட். அந்த கிளாண்ட் தான் கமாண்டர் ஆஃப் த இம்யூனிட்டி. பிறக்கும் போதே நேச்சுரலாக கடவுள் வந்து 25 கிராம் உனக்கு பெருசாக கொடுக்குறேன், அது வந்து நீ வந்து காப்பாற்றிக்கோ. அந்த செல் வந்து அந்த டி செல்னு சார் சொன்னாங்கல்ல, அந்த டி செல்லுடைய மெச்சுரேஷனே தைமஸ் கிளாண்டில் தான் நடக்கும். ஸோ நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க பொதுமக்கள் சார் ரொம்ப அழகாக சொன்னார். தைமஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி
பார்ட்டிகல்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு சின்ன கிளாண்ட். ஒரு தடவை அந்த நோய் உங்கள் உடலுக்குள்ளே வந்துருச்சுன்னா மறுபடியும் அந்த நோயை அண்ட விடாமல், அந்த நோய் கிருமியை அண்ட விடாமல் தடுக்கிறது இந்த தைமஸ் கிளாண்ட் தான். நாள் போக்கில் இந்த கிளாண்ட் சுருங்கி வெறும் 5 கிராம் ஆயிடுது அப்படின்றது தான் அறிவியல் உண்மை. அது ஏன் எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு அறிவியல் ஆச்சரியம். நம்ம 25 கிராமோட பிறக்கிறோம், அப்புறம் 5 கிராம் ஆயிடுதுன்றீங்க. அது ஏன் 25 கிராமே நம்ம வச்சுக்க முடியாது? அது கடவுள் வந்து நீயா அக்யூட் பண்ணு, உனக்கு கொடுக்கறத நான் கொடுக்குறேன். அது வந்து சேவிங்ஸ் டெபாசிட். அதுக்கு பிறகு நீ எப்படி எர்ன் பண்றியோ அது உன்னுடைய இஷ்டம், உன்னுடைய லைஃப் ஸ்டைல். அதான் ப்ரிவென்ஷன். தேங்க்யூ. நிகழ்ச்சி ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். டாக்டர் உங்கள் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு டாக்டர் உங்கள் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. இன்னைக்கு ஷோல நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படியெல்லாம் அதிகப்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்குதுன்னு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எப்போ குறைஞ்சிருக்குன்னு நீங்க எப்போ ஃபீல் பண்ணியிருக்கீங்க? கிளைமேட் சேஞ்ச் அப்போ நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் சார். இப்போ நைட்டு வந்து சென்னையில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ கோல்ட் ஆகுது. கிளைமேட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கிளைமேட் சேஞ்ச் போது ஒரு சர்டன் ஸ்பெசிஃபிக்கான வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆகும். எஸ்பெஷலி வெப்பநிலையிலேருந்து குளிர் நிலைக்கு மாறும்போது, குளிர் நிலையிலேருந்து வெப்பநிலைக்கு மாறும்போது சர்டன் வைரஸ் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து புதுசாக உற்பத்தி ஆகும். அந்த வைரஸ் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நீங்கள் நினைக்க மாதிரி ஒரு தர இம்யூனிட்டி டெவலப் பண்ணால் அடுத்த தர இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கணும் முயற்சி இல்லை. அந்த வைரஸ்க்குன்னு சேஞ்சிங் ஆன கெப்பாசிட்டிஸ் இருக்குது. அதோட சீரோடைப்ஸ் மாறிட்டே இருக்கும், அது சப்டைப்ஸ் மாறிட்டே இருக்கும். அதனால் அதுக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாகிற தன்மை வந்து சில பேருக்கு அது வைரஸ்க்கு அகேன்ஸ்டாக சண்டை போடுற சக்தி ரொம்ப குறைபாடாக இருக்கும். ஸோ உடனே ஒரு பனிக்காற்று, குளிர் காற்றோ இல்லை கிருமி உள்ள காற்றோ அவங்க சுவாசிக்கும் போது டக்குனு அவங்க இன்ஃபெக்ஷன் வர தன்மை அதிகம். என் பொண்ணுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு கரெக்டாக இருக்கும். எந்த தண்ணி குடிச்சாலும் சேர்ந்துக்கிறோம். சின்ன பொண்ணுக்கு வந்து சீக்கிரம் சளி பிடிச்சிரும். அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் டக்குன்னு இந்த பிள்ளைக்கு பரவிடும். ஒரு குழந்தை நல்லா இருக்கு, இன்னொரு குழந்தைக்கு அடிக்கடி பிரச்சனை வருது. ஏன்? எல்லா நேரமும் ஒரே வகையான ஜெனட்டிக்ஸ் ஒரு பாப்பாக்கு டெலிவரி ஆகிறதுக்கு தரணும் இல்லை. ஒரு பாப்பாவோட இன்னேட் இம்யூனிட்டி, அதாவது இயற்கையாக வர நேஷனல் இம்யூனிட்டி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒரு பாப்பாக்கு ஒரு வகையான கிருமிகளுக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாக்கும், இன்னொரு பாப்பாக்கு ஒரு வகையான கிருமிக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாகுது. அது மெச்சூரிட்டி ப்ராசஸும் டிலே ஆகும். ஒரு குழந்தைக்கும் ஒரே நேரத்தில் எல்லாமே இது மிஷின்ஸ் மாதிரி கிடையாது. இந்த நேரத்தில் இந்த இம்யூனிட்டி இந்த டைம்ல கரெக்டாக மெச்சூர் ஆகும்னு சொல்லவே முடியாது. ஒருவருக்கும் இவால்வ் ஆகும் குழந்தைங்க பட்டு ஒரு மெச்சூரிட்டி ஆகிறதுக்கும் ஒரு டிஃபரன்சஸ் காட்டும். ஸோ அப்போ இது வந்து ஒரு விதமான குறைபாடுன்னு சொல்லலாமா, அல்லது வந்து ஒருத்தருடைய எதிர்ப்பு தன்மை ஒரு மாதிரி சம்பந்தப்பட்ட குறைபாடுன்னு சொல்ல முடியாது. ஒரு உடல் பாகம். சார் ஒருத்தரோட உடம்பு ஒரு மாதிரி, இன்னொருத்தரோட ஒரு உடல் பாகம் சம்பந்தப்பட்ட விஷயம். பிறக்கும் போதே ஒரு 70 ட்ரில்லியன் பாக்டீரியாவோட பிறக்கிறோம் அம்மாட்ட இருந்து வரும்போது. அந்த பாக்டீரியாவில் 80% வந்து குட் பாக்டீரியா, ஒரு 10-20% வந்து பேட் பாக்டீரியா. இந்த பாக்டீரியல் பேலன்ஸ் தான் நம்மளுடைய இம்யூனிட்டியை டிட்டர்மின் பண்ணுறது. அந்த பாக்டீரியல் பேலன்ஸ் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும். சில நேரத்துக்கு நம்முடைய பேட் பாக்டீரியா வந்து பெர்சன்டேஜ் வந்து 80% ஆகிடும், குட் பாக்டீரியா 20% ஆகிடும். அதுக்கு காரணமே நம்மளுடைய சாப்பாடு, நம்மளுடைய என்வாயர்மெண்ட் எல்லாமே. ஆனால் அந்த குட் பாக்டீரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதே பேட் பாக்டீரியா வரும்போது சாப்பிட்ரும். நம்ம சாப்பாட்லேயோ ஏர்லேயோ எல்லாத்துலேயும் வரும்போது நம்மகிட்ட வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் குட் பாக்டீரியா ஹையாக இருந்துச்சுன்னா அதுக்கே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா உண்டு. அதனால தான் நம்மளுடைய நல்ல சாப்பாடு, நல்ல சாப்பிட்டு பேலன்ஸ் எப்படி பண்ணலாம் சார்? இப்போ நீங்கள் சொன்ன இந்த குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா ரெண்டுமே இருக்கு. குழந்தைகளுக்கு இந்த குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா பேலன்ஸ் எப்படி கொண்டு வரலாம்? அதுதான் முக்கியமானது. சிம்பிளாக ஒன்றது யோகட். நம்ம கேர்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நிறைய குட் பாக்டீரியா கண்டென்ட்ஸ் உண்டு. அதே மாதிரி மோர், அது ஒரு குட் பாக்டீரியா. அது மாதிரி புளிச்ச ஆகாரங்கள் கொஞ்சம் லைட்டாக, அதில் வந்து குட் பாக்டீரியா நிறையா. இந்த ஆன்டிபயோட்டிக் நிறைய ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே வந்து குட் பாக்டீரியாவே அடிச்சிடும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு மாதம் எனக்கு களி பிடிச்சிருக்கு, வயிற்று பிடிச்சிருக்கு, ஆன்டிபயோட்டிக் போட அந்த ஆன்டிபயோட்டிக்ஸே நம்மளுடைய குட் பாக்டீரியா கொண்டு அதே அந்த குழந்தையுடைய இம்யூனிட்டி குறைச்சிடும். ஸோ அதனால தான் நேச்சுரல் இம்யூனிட்டி கொடுக்கறதுக்கு குட் பாக்டீரியா கண்டென்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னைக்கு வேர்ல்டு கேஸ்ட்ரோஎன்டராலஜி ஆர்கனைசேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பாக்டீரியா உடம்புல பெருக்கிறதுக்கு பழைய காலத்தில் நம்ம செஞ்ச மாதிரி எல்லா வீட்லேயும் கொஞ்சம் உரம் வாங்கி தயிர் ஊற்றுறோம், தயிர் செஞ்சோம் அப்படின்னா ஃபர்மெண்ட் பண்ணோன்னா பல விதமான பாக்டீரியாக்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தயிரில் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போ வந்து உங்கள் 4 பேருக்கு ஒரு கேள்வி. இப்போ நம்ம ஊரில் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைங்களுக்கு எந்த விதமான நோய்கள், ஒரு 6ஆம் கிளாஸ்லேருந்து 9ஆம் கிளாஸ்க்குள்ளே படிக்கிற குழந்தைங்களுக்கு எந்த விதமான நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுகள் இருக்குது, எந்தெந்த விதமான பிரச்சனைகள் வருது? காமன் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் கோல்டு. இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், அதாவது அடிக்கடி சளி பிடிக்கக்கூடிய பிரச்சனை. இது எப்படி தடுக்கலாம், என்ன செய்யலாம்? மெயினாக வந்து அவங்களுடைய இம்யூனிட்டியை கூட்டணும். எப்படி இம்யூனிட்டி காமனாக கூட்டுறது? அவங்க குழந்தைங்களுக்கு கோகனட் மில்க் இருக்குது, பவர்ஃபுல் ஆன்டிவைரம். இப்போ லாட் ஆஃப் ரிசர்ச், நான் வந்து ஒரு 50 வருஷமாக டாக்டர் கோகனட் வந்து கொலஸ்ட்ரால்னு நன்னதை கெடுத்துட்டாங்க. அது வந்து நான் மக்களை பழி சொல்ல மாட்டேன், நம்மளுடைய மெடிசன் நாலேஜ் தான். கோகனட் மில்க் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்டிவைரல், ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல்.
ஸோ டெய்லி ஒரு ஃப்ரெஷ் கோகோனட் மில்க்கு அந்த நம்ம இடியாப்பத்தில் இது போடுறாங்கல்ல கோகோனட் மில்க் மாதிரி, கோகோனட் மில்க் இஸ் த பெஸ்ட் ஆன்டிவைரல் ஸ்டஃப். மூணாவது அதிமதுரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து லிக்கரிஸ் ரூட்டுன்னு அந்த காலத்தில் பாட்டி வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து அதிமதுரம் போட்டு குழந்தைக்கு ஊற்றுவாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இம்யூனிட்டி ஃபார் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். ஜிஞ்சர் அண்டு ஹனி ப்ளஸ் லைம் அது ஒரு வாட்டர் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து காமன் இம்யூனிட்டி ஹவுஸ் ஹோல்ட் மெஷர்ஸ். சரி, இப்போ வெளியே போய் குழந்தைங்க விளையாடுறாங்க, கூட்டமாக இருக்காங்க, சைக்கிள் ஓட்டுறாங்க, ஒருத்தரோட இடித்து விளையாடுறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஒட்டி விளையாடுறதுனால இப்போ மண்ணில் புரண்டு விளையாடின காலமும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுமா இல்லை நோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுமா? உங்கள் ஒப்பீனியன் என்ன சார்? நம்ம சில்ட்ரனாக இருக்கும்போது நம்மளோட இம்யூனிட்டி கூடணும். அக்வர்ட் இம்யூனிட்டி வந்து அந்த டைத்துல தான் வேகமாக வரணும். இப்போது அந்த மாதிரி எக்ஸ்போஸ் வைரஸ்க்கோ பாக்டீரியாக்கோ எக்ஸ்போஸ் ஆகலைன்னா நம்மளோட அக்வர்ட் இம்யூனிட்டி கூடவே கூடாது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தால் தான் நம்மளோட அக்யூமினிட்டி மெமரைஸ் பண்ணிக்கிட்டே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ முக்கியமானது குழந்தைங்கள தனியாக வச்சு யாரையும் வெளியே விடாமல் இருந்தாங்கன்னா அவங்களோட அக்யூமினிட்டியே இதாகாது. அதே மாதிரி வெளியே போய் சாப்பிட்டு வெளியே போய் எக்ஸ்போஸ் ஆனால் தான் அந்த அக்வர்ட் இம்யூனிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பாடியில் இம்ப்ரூவ் ஆகும். நம்மளுடைய கவனம் வந்து அந்த இம்யூனிட்டி கூட்டுறது தான் இருக்கணும் ஒழிய அந்த இம்யூனிட்டி எக்ஸ்போஸ் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் கேட்டால் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்க குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வரப்போகிறது இல்லை. ஸோ அது பெற்றவங்களுக்கு சந்தோஷம். ஆனால் அது நல்லதும் இல்லை. ஏன் அப்படின்னா பிற்காலத்தில் கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தாலே அவங்களோட ரிகவரி டைம் அதிகமாகும். அதே மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணக்கூடிய டைம் அதிகமாகும். ட்ரீட்மெண்ட்டும் கொஞ்சம் இன்டென்சிவாக பண்ண வேண்டி இருக்கும். டாக்டர் எழுத நீங்கள் எதை சொல்லுங்கள்? இப்போ 2 விஷயம் பார்க்கணுங்க. ஒன்று வந்து இப்போ வெளிநாடுகளில் ஸ்டடிஸ் என்னன்னா, இப்போ நிறைய குழந்தைங்க அலர்ஜினால சஃபர் ஆகிறாங்க. ஏன் அலர்ஜினால நிறைய குழந்தைகள் சஃபர் ஆகுனா, ஏன்னா அவங்க இன்ஃபெக்ஷன் எக்ஸ்போஷர் வந்து மினிமலாக இருக்குது. ஒரு கம்ப்ளீட்டாக க்ளீன் என்வாரன்மெண்ட் வந்து அலர்ஜி ப்ரோனாக இருக்குது. ஹர்ட் இம்யூனிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒன்றா இருக்காங்க வச்சுங்களேன், அவங்களுள்ள எதிர்ப்பு சக்தி தன்மையை பரவிப்பாங்க. ஸோ ஒன்றா விளையாடுறதுனால இந்த சின்ன சின்ன கான்டாக்ட் டிசீஸ் தவிர அவங்க எதிர்ப்பு சக்தியை வந்து மற்ற குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்றாங்க. இப்போ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி பற்றி பேசிட்டு இருக்கோம். குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி பற்றி பேசணும். அடுத்த பருவமான அடலசன்ஸ், அவங்க பருவமடைகிற அந்த வயசில், டீனேஜ் வயசில் எந்த விதமான நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கும் குழந்தைகள் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. இந்த வயசில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்கள், எந்த விதமான பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குறீங்க? இந்த டீனேஜ் இது வந்து ஒரு முக்கியமான டைம். ஏன்னா பாடியுடைய இம்யூன் டிஃபென்ஸ் வந்து அப்போ தான் ஆக்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா இம்யூன் டிஃபென்ஸ்க்கு முக்கியமானது ஹார்மோன்ஸ். யூஸ்வலாக குழந்தைங்களோ மெச்சூர் ஆகும்போது அவங்களுடைய ஹார்மோன் வேகமாக சுரக்கும். அந்த ஹார்மோன் சுரக்கும் போது அதுக்கு தேவையான முக்கியமான கொலஸ்ட்ரால், அந்த டிஹெச்ஏ வந்து கொலஸ்ட்ரால் இல்லைன்னா அந்த ஹார்மோன் சுரக்கவே சுரக்காது. அது கொலஸ்ட்ரால் ஹார்மோன். இப்போ காமனாக ஐயோ கொலஸ்ட்ரால் ஃபேட்னு ரொம்ப தப்பு, ஹார்ட் டிசீஸ் வருதுன்னு தேவையில்லாமல் அந்த கொலஸ்ட்ராலே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் இருக்கிறாங்க. ஃபேட்டே எடுக்கக்கூடாதுன்றாங்க. ஃபேட் இல்லாமல் அந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணாது. அதனால் அந்த டீனேஜுக்கு முக்கியமாக அந்த குழந்தைங்க மெச்சூர் ஆகும்போது அவங்களுக்கு குட் ஃபேட், குட் ப்ரோட்டீன் கொடுத்து கரெக்டான ஹார்மோன் வந்தால் தான் அந்த இம்யூனிட்டி டெவலப் ஆகும். இது எந்த வகையாக கொழுப்பை கூட்டலாம் அதையும் நீங்களே சொல்லி. அது நல்ல கொழுப்புன்னு, நல்ல கொழுப்புகள், பேட் கொழுப்புன்னு இருக்கு. ஓகே. ஃபுல் எக், முழு அந்த மஞ்சள் எக்கை எடுத்து தூக்கி போட்டாங்கன்னா அவங்க நல்லா ஒரு கோல்டை தூக்கி போடுற மாதிரி. அந்த மஞ்சளுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த மஞ்சளுக்கும் எல்லா எக்கும் உலகத்திலே பெஸ்ட் ஃபுட் வந்து இப்போ நியூட்ரிஷியஸில் ஃபுல் எக் தான் பெஸ்ட் ஃபுட். இப்போ டீனேஜில் வந்து அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க. கோத் ஸ்பர்ட் நடக்குது. கோத் ஸ்பர்ட் நடக்கும்போது பாடி பயங்கரமான டிமாண்டில் இருக்கும். இப்போ ஒரு மாதவிட வர ஆரம்பிக்குது ஒரு பெண்ணுக்கு, அது மாதிரி ஒரு பையன் வந்து போன்ஸ்லாம் ஆண்ட்ரோஜெனிக்காக மாறும்போது டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த டிமாண்ட் நேரத்தில் அப்ராப்ரியேட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன், அப்ராப்ரியேட் அமௌண்ட் ஃபேட்டு, அப்புறம் கார்போஹைட்ரேட் கரெக்டாக டெலிவர் பண்ணி ஆகணும். ஃபிஷ் ஆயில் ரொட்டேட் பண்ணலாம், நீங்கள் சொல்ல மட்டன் ரொட்டேட் பண்ணலாம், இல்லை நான்வெஜ் ஃபுட் ரொட்டேட் பண்ணலாம். ப்ளஸ் நிறைய க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எப்போதும் ஒரு சர்விங் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கணும். என் பையனுக்கு இப்போ 12 வயசு ஆகுது சார். விளையாடுறான், நல்லா விளையாடிட்டு இருக்கான். ஆனால் சாப்பிட மாட்டான். சாப்பிடாம எப்போ பாரு எனக்கு சாதம் வேணாம், இப்படி 2 சாப்பாடு இப்படி எடுத்துகிட்டு சாப்பாடு வேண்டாம் அப்படியே வச்சுட்டு போயிடுறான். ஆனால் நைட்லேயும் சரியாக தூங்க மாட்டான் அவன். திரும்பி படுக்கிறான். எங்கேயும் தூங்க விட மாட்டான் அவன். அது என்னன்னு தெரியல. ஏன்னா ப்ராப்ளம் இருக்கும் சார். யூஸ்வலாக வந்து சாப்பிட மாட்டானா அம்மா சமைக்கிறது எப்படின்னு தெரியல. நல்லா தான் சமைக்கிறேன் சார் நான். அது பையன் சொல்லும். அவனுக்கு டேஸ்டான சமையல் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. நாங்கள் 3 பேரும் சாப்பிட்றோமே சார். சில குழந்தைங்களுக்கு வந்து டீனேஜ் வரும்போது பல வகையான ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்சஸ் அவங்களை அறியாமே நடக்குமா. நீங்கள் நைட்டில் தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது அவனோட ஆண்ட்ரோஜன் செக்ரேட் ஆகும்போது கனவுகள் வரும். அவன் பரிணாமம் வந்து டீனேஜ் வரும்போது சில விஷயங்கள்னால அது வெளிப்பாடாகும். ப்ளஸ் இந்த ஏஜ் தான் பேரண்ட்ஸை ரெசிஸ்ட் பண்ணுற ஏஜ். அம்மா அப்பா ஏதாவது சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் ஒரு ஏஜ் வந்து எல்லாருக்கும் வர விஷயங்கள். எது பண்ணாலும் நீ சொல்லிட்டியா நான் உனக்கு கேட்கணுமா, அது வந்து டெவலப் ஆகிற அடலசன்ட் ஏஜ். அதில் டெஃபினட்டாக ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் அம்மாக்கும் துணை சேர்ந்து தட்டு தான், உணவு தட்டு. அம்மா உன்னை வச்சா ரொம்ப சுவையாக சமைச்சிருப்பாங்க, எல்லாரும் டேஸ்டாக இருப்பாங்க, இது வேணாம் எனக்கு வேணாம்னு சொல்லுவோம். அவன் ஒருத்த மட்டும் தான் வேணாம்னு சொல்லுவான். அதை நீங்கள் ரொம்ப அஃபென்சிவாக எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. அவன் புரிய வைக்கணும். டே ஒழுங்காக சாப்பிட்டா தாண்டா ரேஷனலைஸ் பண்ணலாம். புரிய வச்சு அவனை உணவு உட்கொள்ள முடியும்.
டாக்டர்ஸோட ஒரு சூப்பரான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. உங்க வீட்டுக்கான பாதுகாப்பு வளையம் எப்படி அமைக்கலாம், நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகப்படுத்தலாம்னு பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். இது டாக்டர் உங்கள் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க முழு முட்டை, நட்ஸ், வீட்டு தயிர், மோர், தேங்காய் பால், அதிமதுரம், ஜிஞ்சர், ஹனின்னு நல்லா கொடுக்கலாம். வெளியில நல்லா விளையாட விடுங்க. அதிகமான ஆன்டிபயோட்டிக்ஸ் வேண்டவே வேண்டாம். ஓவர் சுத்தமும் ரொம்ப தப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு டாக்டர் உங்கள் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. இன்னைக்கு ஷோல நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படியெல்லாம் அதிகப்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்குதுன்னு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. சார் என்னோட டாட்டருக்கு வந்து வீட்டில் ஒரு கர்ட் ரைஸோ இல்லை வீட்டில் குக் பண்ண சாப்பாடு அவள் சாப்பிட்டானா ஷீ இஸ் ஆல்ரைட். ஆனால் அவள் வந்து வென் ஷி கோஸ் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸு ஹோட்டல் இல்லைன்னா டின்னருக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் போகிற போது அங்கே லைட்டாக தான் சாப்பிடுவா, வயிறு ஃபுல்லாக கூட சாப்பிட மாட்டாள். ஆனால் உடனே வீட்டுக்கு வந்தால் ஷி வில் கெட் வாமிட்டிங், தலைவலி. ஹோம் ஃபுட்டு நல்லா ஒத்துக்குது, அவுட் சைட் ஃபுட் ஒத்துக்கல அப்படின்னா மேபி வந்து ரொம்ப நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் அவங்களுக்கு வெளியில் சாப்பிட பழகி இருந்தீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி வரத்துக்கான சான்சஸ் வந்து. ஓகே, அவங்களே கேட்போம். நீங்கள் எவ்வளோ ப்ரொடெக்டிவாக வளர்த்தீங்கம்மா உங்கள் குழந்தைய? சொல்லுங்கள். வெளியே விடாமல் எப்படி வளர்த்தீங்க? ஏன்னா இப்போ தான் வெளியே போக ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தீங்களா? இல்லை, வீட்டுக்குள்ளேலாம் வச்சு வளர்க்கல. வெளியில் அவ்வளோ தூரம் போனதில்லை. இப்போ தானே அவள் காலேஜ் எல்லாம் போகிறா. முன்னாடி ஆனால் ஹோட்டல்னு இல்லை, அதாவது வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் அவள் பயந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தா கூட அது அப்படியே. ஸோ ப்ரொடெக்டடாக தான் வளர்த்தீங்க அப்போ, கரெக்ட் தானே? ஆமாம். ஓவர் ப்ரொடெக்டிவாக பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? 12 வயசு 13 வயசு வரைக்கும் டீனேஜ் ஆகிற வரைக்கும் வெளியே விடாமல் நம்மளே வீட்டில் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் வெளியே இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க இப்போ தான் வெளியே சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் பிரச்சனைகள் வருமா அப்படின்றது என்னுடைய கேள்வி. ஏன்னா இவங்க சமைக்கிற ஆயில்லேருந்து, இவங்க சமைக்கிற காண்டிமெண்ட்ஸ்லேருந்து, இவங்க சமைக்கிற ஸ்பைசஸ்லேருந்து அந்த குழந்தை நாக்கு மைண்ட் எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆயிருக்கும். டக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன், டிஃப்ரெண்ட் ஸ்பைசஸ், டிஃப்ரெண்ட் பவுடர்ஸ், டிஃப்ரெண்ட் ஆயில் அது அக்செப்ட் பண்ணிக்க பெலட்டபிலிட்டியே பிரச்சனையாக இருக்கும். இப்போ எது இருந்தாலும் எங்கள் அம்மா சமைக்க தான் பிடிக்கும் அப்படின்னு ரிஜிட்டாக இருக்கவங்க 60 வயசு 70 வயசு 80 வயசு கூட இருப்பாங்க. எங்கள் அம்மா சமையல் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, ஏன்னா குழந்தையில அது பழகப்பட்ட ஒன்று விஷயம். திடீர்னு ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் மாடல் இருந்தாலும் அது பிடிக்காத விஷயத்தினால சில பேர் பித்த வாந்திடுவாங்க, சில பிடிக்கல ஒவ்வாமைனால சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல நம்ம ஒரே இடத்துல முடக்கம் படும்போது நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். கரெக்டாக ஒரே இடத்துல நம்ம எந்த எக்ஸசைஸும் இல்லாத ஒரே ஆக்டிவாக இல்லாத இருக்கும்போது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எதுக்காக கேட்க சொல்கிறேன்னா, நான் ஒரு கேன்சர் பேஷண்ட். 11 இயர்ஸாக நான் சிக்கானேன். ஆனால் இப்போ 4 முறை நான் இப்போவும் நான் 4வது ரிலாப்ஸ் ஆகிருக்கு. 6வது சைக்கிள் முடிச்சுட்டு 5 நாள் போன ஃப்ரைடே இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு கீமோ போட்டுட்டு வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு என்னென்னா, என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா, நான் ஒரே இடத்துல முடங்கக்கூடாது, ஆக்ஷனோடு இருக்கணும். அப்போ இருந்தால் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். அது கரெக்டாக? அந்த கேள்விக்கு நான் ஒரு பதில் டாக்டர் சொல்கிறேன். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் ரொம்ப நடமாடுறத உங்கள் ரத்த அணுக்களோட அளவை பொறுத்து உங்கள் டாக்டரே சொல்லுவார். வெள்ளை அணுக்களோட அளவு ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெளியே கூட்டமான இடங்களில் தவிர்க்கிறது நல்லது. காற்றோட்டமான இடங்கள்ல சுற்றி பார்க்கறது தப்பு கிடையாது. கூட்டமான இடங்களுக்கு கட்டாயம் போனீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சார், நீங்கள் எதாவது சொல்ல விரும்புறீங்களா? இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிற பேஷண்ட்ஸு டயபெட்டிஸ் பீப்புள், கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்க, சிறுநீரகத்தில் கோளாறு இருக்கவங்க, சக்கரை வியாதி இருக்கவங்க, கேன்சர் அதாவது புற்றுநோய் இருக்கவங்களுக்கு, அந்த புற்றுநோய் இருக்கவங்களுக்கு உடம்புல அந்த இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். ப்ளஸ் அதோட கீமோதெரப்பியோட எஃபெக்டும் அதுவும் வந்து என்ன, அதோட பிரின்சிபிளே என்னென்னா கீமோதெரப்பி கொடுக்குறதே வந்து இந்த வெள்ளை அணுக்களை குறைக்கிறதுக்கு தான், அந்த கேன்சரஸ் செல்ஸை அழிக்கிறதுக்கு. அந்த கேன்சரஸ் செல்ஸை அழிக்கிறப்ப அந்த மருந்து கொடுக்குறப்ப அதில் என்ன ஆகும்னா நிஜமான நல்ல வெள்ளை அணுக்களோட அளவு கூட குறைஞ்சிரும். அப்போ குறையிறப்போ உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு. ப்ளஸ் சார் சொன்ன மாதிரி நீங்கள் கூட்டம் இருக்கிற இடத்துலலாம் போனீங்கன்னா அங்கே யாராவது தும்னா இருமுனா உங்களுக்கு உடனே அந்த அவாய்ட் பண்ணிட்டு கேப்ல தான் வர்றது. வெளியே போனால் எங்கே போனாலும் நீங்க கேப்ல போறீங்களா ஃளைட்ல போறீங்களா அவாய்ட் பண்றீங்க, எதுல போனீங்கன்னா பிரச்சனை. இப்போ ஏசி ஃபில்டர்ல இன்ஃபெக்ஷன் வருதுன்றப்போ நீங்க கேப்ல போறப்போ ஒன்றும் இல்லை, முன்னாடி இருக்கிற டிரைவர் தும்முனாலே உங்களுக்கு ஈஸியாக ஃபீவரோ சளியோ உடனே பிடிக்க வாய்ப்பு உண்டு இல்லைங்களா? அப்படி யோசிச்சு பாருங்க.
நீங்க கண்ணாடி கூண்டுக்குள்ள இல்லை, நீங்க பாதுகாப்பான இடத்துல இருக்கிறத நினைக்கிறீங்க. ஆனா உங்க நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. உங்க வெள்ளை அணுக்கள் அளவு குறைவா இருக்கிறது மட்டும் இல்லாம வெள்ளை அணுக்கள் ரொம்ப சோம்பேறித்தனமாவும் இருக்கும், சுறுசுறுப்பா இருக்காது. மந்தமா இருக்க ஆளை நீங்க அடிச்சு வேலை வாங்க முடியாது. அந்த ரிகவரி டைம்ல இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது தான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கேன்சர் பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, வெள்ளை அணுக்கள் குறைவா இருக்கு. அப்படி இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்குன்னா அவங்க நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையா எப்படி அதிகப்படுத்தலாம்? சீனிக்கிழங்கு, கேரட், கேன்டிலோப், நம்மளுடைய இது பழம்னு சொல்லுவாங்கள்ல, வெள்ளரி பழம், அது அதே மாதிரி வந்து தக்காளி, லைக்கோபீன், இதெல்லாம் வந்து அதிலெல்லாம் வந்து நிறையா விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. முக்கியமாக விட்டமின் ஏ இருக்குது. அதே மாதிரி விட்டமின் இ உள்ளது நட்ஸ். இந்த நட்ஸ் வெரைட்டிலாம் விட்டமின் இ, அது வந்து விட்டமின் இ வந்து உணவு. நம்ம இதெல்லாம் முக்கியமாக அவங்க சாப்பிட வேண்டிய உணவுகள், தவிர்க்க கூடாத உணவுகள், பச்சை காய்கறிகள், அதுவும் முக்கியமாக நல்லா கழுவி சாப்பிடணும் கேன்சர் பேஷண்ட்ஸ். ஏன்னா அதனால நோய் வந்துடக்கூடாது. மற்றபடி எல்லா உணவுகளும் நிச்சயமாக சேரும். எஸ் அம்மா, கேட்டுட்டீங்களாம்மா? நைட் ஷிஃப்ட்டில் வந்து தொடர்ந்து வேலை பார்க்குறனால நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகுமா டாக்டர்? டெஃபினட்டாக பாதிப்பாகுமா. ஏன்னா உணவு நேரம் சாப்பிட்ற டைமோ மாறிடுது, தூக்கத்தோட டைமோ மாறிடுது. அப்படி இருக்கும்போது வெள்ளணுக்கள் உற்பத்தி திறன், வெள்ளணுக்கள் கிருமி எதிர்த்து போடுற சண்டையோட திறன் எல்லாமே டவுன் ரெகுலேட் ஆகும். இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச், நைட் ஒர்க்கர்ஸ் வந்து 3 times ஃபாஸ்ட் ஏஜிங் தென் நார்மல் ரிதம் ஒர்க்கர்ஸ். ஏன்னா நேச்சர் நம்மளை படைக்கிறதே ரீப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு வயசானோடனே வீட்டுக்கு திருப்பி வந்துடு அப்படின்னு நம்மளை கூப்பிட்டுருவாங்க. அந்த நேச்சருடைய செக்ஷன் படி ஆக்டிவ் ஏஜ் வந்து 18 to 30. அதுக்கு பிறவே எல்லா ஹார்மோனும் டிப் ஆகும். முக்கியமான ஹார்மோன் அவ்வளோமே 30லேருந்து டிப் ஆகும். 50க்கு மேலே ரொம்ப டிப் ஆகும். மென்னுக்கு வேணால் 60க்கு மேலே டிப் ஆகும். இந்த நேச்சுரல் ஹார்மோன் சைக்கிளில் நம்ம வந்து நைட் ஒர்க்கர் பண்ணுன்னா மேக்ஸிமம் 3 years அந்த 18 to 30, 40க்குள்ளே முடிச்சுடுங்க. ஆஃப்டர் 40, 50க்கு மேலே நீங்கள் நைட் ஒர்க் பண்ணிங்கன்னா யூஆர் ரியலி புஷிங் யுவர் லக். ஓகே, உங்கள் 4 பேருக்குமான ஒரு கேள்வி. 30 வயது பெண்கள் நாள் போக்கில் அதிகரிச்சுட்டு வர இந்த சமயத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக அவங்களுக்கு குறையுதுன்றது வந்து நம்ம எல்லாருமே பார்க்குற ஒரு விஷயம். எந்த விதமான நோய் எதிர்ப்பு சக்தி பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது, அதற்கான சொல்யூஷன்ஸ் என்ன, வேற என்ன செய்யலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம்? யூஸ்வலாக 30 வயது ரிசர்வ்ஸ் டிப்ளீட் ஆவாங்க. ஏன்னா அவங்க வந்து கரு உருவாங்க, ப்ரெக்னென்சி லாக்டேஷன் இஷ்யூஸ் இருக்கும், அவங்களோட ரிசர்வ்ஸ் வந்து டிப்ளீட் ஆகிற டைம் அது. அப்போ வந்து அந்த நேரத்தை தான் அவங்க கவனிக்கணும் அவங்க உடம்பை. ஏன்னா நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஒரு 40-45 வந்து ஒரு பெரிமெனோபாசல் ஏஜ் குரூப் போகிறாங்க, பீரியட் நிற்க போது எஸ்ட்ரஜனோட பெனிஃபிஷியல் எஃபெக்ட்லாம் வெளியே போகுது. நிறைய பேருக்கு விட்டமின் B12 டெஃபிஷியன்சி பார்க்குறோம். அசதி, டயர்ட்னஸ், அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, எப்போதும் போய் படுத்துக்கணும் போல தோணுது, மூட் இரிபிலிட்டி, மூட் ஸ்விங்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே B12 டெஃபிஷியன்சினால வெளிப்பட வருது. இதனால அவங்க இம்யூன் சிஸ்டமும் பாதிக்காத தருணமாக இருக்குது. செகண்ட் வந்து லேக் ஆஃப் சன்லைட், நல்லா பிரிஸ்க் வாக்கிங், சூரிய வெளிச்சம் படாதனால விட்டமின் டி டெஃபிஷியன்சி நிறைய பேர் இருப்பாங்க. கை கால் முட்டி வலி, இடுப்பலி, முக்கால்வாசி கால்சியம் அண்ட் விட்டமின் டி டெஃபிஷியன்சியோட குறைபாடுனால இருக்கு. பிறகு மாதவிட பிரச்சனைகள், ஏன்னா ஒரு பீரியட்ஸ் அப்பையும் மென்சஸ் லாஸ்னால ஹீமோகுளோபின் கிட்டத்தட்ட குறைஞ்சிட்டே வரும். 1 gram to 2 grams இல்லை 3 grams ஹீமோகுளோபின் குறைஞ்சிட்டே வரும். அது கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான டெஃபிஷியன்சி தெரியாது. அப்படியே பீரியட்ஸ் மட்டும் இப்போ எக்ஸஸாக போனால் கூட கவலைப்பட மாட்டாங்க. ரொட்டீனாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றது செக் பண்ணுறது கிடையாது, ஹீமோகுளோபின் அளவை உட்கொள்றது கிடையாது, ஹீமோகுளோபின் கண்டென்ட்டான உணவை சாப்பிட்ற தருணமும் இங்கே இருக்காது. அப்புறம் தைராய்டு இஷ்யூஸ், உடம்பு சில நேரத்தில் குண்டாகும், பரிமாண விஷயங்கள் இருக்கும், அவங்க பாடி ஏற்ற டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தைராய்டு அமௌண்ட் செக்ரேட் ஆகாது, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆன விஷயங்கள் பார்க்கணும். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய 30 வயசுக்கு மேலே வரக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு? குட் ஃபேட், குட் ப்ரோட்டீன், அது ரொம்ப முக்கியம். கார்போஹைட்ரேட் எனஃபான கரெக்டான அளவுக்கு, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், அதாவது ரொம்ப மாவா இல்லாமல் உடனே சாப்பிட்டோன்னா அது வந்து சுகராக மாற்றாமல் ஃபைபர் அதிகமாக உள்ளது, ஹை ஃபைபர் கண்டென்ட், லோ சுகர் கண்டென்ட்டு. அது மாதிரி ஃப்ரூட்ஸும் எக்ஸஸ் ஃப்ரூட்ஸ் எடுக்கக்கூடாது. எக்ஸசைஸ் முடிச்ச பிறகு தான் ஃப்ரூட்ஸ் எடுத்தால் தான் அது வந்து தேவையில்லாத பேட் கொலஸ்ட்ராலை மாற்றாது. இல்லைன்னா ஃப்ரக்டோஸ் எல்லாமே நம்மளுடைய பாடியில் வந்து ஃப்ரக்டோஸ் வந்து என்சைம் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்றேன்றாங்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே பேட் கொலஸ்ட்ராலை மாதிரி தகராறு பண்ணும். ரெண்டாவது விஷயம் ஸ்ட்ரெஸ். நான் பார்த்துருக்கேன் 30-35 இயர்ஸில் அவங்க படுற ஸ்ட்ரெஸ் எக்ஸசிவ், தேவையில்லாத விஷயத்துக்கு கவலைப்படுவாங்க. வீட்டுக்காரோட ஸ்ட்ரெஸ்ஸு, பசங்க படிக்கலையே அதோட ஸ்ட்ரெஸ்ஸு, சொந்தக்காரங்க லொட்டு லோஸ்க்கு ஸ்ட்ரெஸ்ஸு, எல்லாத்தையும் உள்வாங்கி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்லேயே இருப்பாங்க. நைட்டு தூங்காமல் இருக்கிறது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். ஏதாவது யோசனையிலே இருப்பாங்க அந்த ஏஜ் குரூப்பில். ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி, சென்ஸ் ஆஃப் ஃபீலிங், ஐயோ வயசாகுது, யாரும் நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாங்களே, அது மாதிரி நிறைய தாட் ப்ராசஸ் இந்த ஏஜ் குரூப்பில் நடக்கும். இல்லை, எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா பெண்களுக்கு இந்த பிரச்சனையில் தீர்வே இல்லாத மாதிரி இருக்கு. இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எதுனாலும் இனிமேல் லைட்டாக இருக்கணும், ஸோ வாட் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஒரு டிட்டாச் மூட்டில் வரணும். நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியம், நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் மற்றவங்களை நம்ம கவனிக்க முடியும்னு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் டெவலப் பண்ணணும். ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி வெளியே வச்சுட்டு யூனிஃபார்ம் மெயின்டைன் பண்ணால் 30-35 இயர்ஸ் அது ஹேவ் அ நைஸ் டைம். நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி இன்னைக்கு எபிசோடில் பேசிட்டு இருக்கோம். வழக்கம் போல நம்ம எபிசோடில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம். சித்த மருத்துவத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி எப்படியெல்லாம் அதிகப்படுத்தலாம்னு சொல்ல வந்திருக்காரு மருத்துவர் சிவராமன். வணக்கம் சார். வெல்கம் டு த ஷோ.
நோய் எதிர்ப்பாற்றல் பற்றி சித்த மருத்துவத்தில் சின்ன பிறந்த குழந்தையிலிருந்து வயதான ஒரு முதுமையில் இருக்கிறவங்க வரைக்கும் அவங்க சந்திக்கக்கூடிய பல்வேறு நலச்சவால்களில் அதை அதுக்கு எதிரான ஒரு இயல்பான நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கறதுக்கு பல மூலிகைகளும் பல உணவு வகைகளும் தமிழ் மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா முதல் இடத்தை கொடுக்கணும்னா அது நெல்லிக்காயில் தான். இன்றைய அறிவியல் ஒரு தேய்வு நோயில், அதாவது ஹெச்ஐவின்னு சொல்லக்கூடிய நோயில் கூட அவருக்கு இன்றைக்கி நேரடியாக அதற்கு தீர்வே இல்லைன்னா கூட அந்த நோயாளிக்கு வேறு ஏதாவது தொற்று நோய்கள் வந்துடாமல், ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அந்த நோய்கள் கூட வராமல் இருக்கிறதுக்கு பயன்படுறதா நெல்லிக்கனியை ஆராய்ந்து சொல்லியிருக்காங்க. எந்த காலகட்டத்தில் குழந்தை முதல் வயோதிகம் வரைக்கும் கொடுக்கறது நெல்லிக்காய். அடுத்து மிளகு, ஒரு இறைப்பு நோய்க்கு, அதாவது பிராங்கியல் ஆஸ்மாக்கு, அடிக்கடி சளி பிடிக்கக்கூடிய ஒரு பிராங்கைட்டிஸ் மாதிரி உள்ள பிரச்சனைக்கு, ஒரு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லையும் சரி லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லையும் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு உடலுக்கு ஒரு நோய் எதிர்ப்பாற்றலை, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு இன்றைக்கி ஆங்கில மருத்துவம் சொல்லுது, அதை கொடுப்பதுக்கு இந்த மிளகு பயன்படுறதா நிறைய ஆய்வுகள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி மஞ்சள் நிறைய பூஞ்சைகளுக்கு எதிராக, நம்ம பூஞ்சை உடல் அட்டாக் ஆகிறதுலேருந்து புற்றுநோய் வரைக்கும் பயன்படுறது மஞ்சள். வசம்பு, இதுக்கு இன்னொரு பேர் பிள்ளை வளர்ப்பான்னு சொல்லுவாங்க. வசம்பை எப்பவும் நேரடியாக பயன்படுத்தக்கூடாது. அதை தீயில வாட்டினா அந்த மேலெல்லாம் கருகிடும். அதுக்கப்புறம் அதை பொடிச்சு அதை ஒரு சிட்டிகை இல்லை 1/4 சிட்டிகை அளவு குழந்தைக்கு தேவையான அளவு எடுத்து தேனில் குழைச்சி கொடுப்பாங்க. இது மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கக்கூடிய மருந்துன்னு இன்றைய அறிவியலும் உறுதி சொல்லியிருக்கு. அதே மாதிரி அதிமதுரம், இந்த பேர்லேயே அந்த அதிமதுரம்னு இருக்கிறதுனால இனிப்பு சுவையில் இருக்கும். இது மெயினாக த்ரோட்டில் இருக்கக்கூடிய பல இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த அதிமதுரம் பயன்படுது. தினசரி தேன் எடுத்துக்கொள்றதும் நமக்கு நோய் எதிர்ப்பாற்றலை நிறைய கொடுக்கும். முற்றிலுமாக அந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கும் நமக்கு உதவியாக இருக்கும். வழக்கம் போல ரொம்ப அருமையாக சொன்னீங்க மருத்துவர் சிரமன். ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். டாக்டர் உங்கள் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு டாக்டர் உங்கள் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. என்னன்னா அது எப்படி கலரா இருக்குன்னு பாக்குறீங்களா? நம்ம வீட்ல நம்ம நார்மலா சாப்பிடக்கூடிய இந்த ஃப்ரூட்ஸ்ல பண்ண ஜூஸ் தாங்க இதெல்லாம். இந்த ஜூஸஸ்ல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேக்குறீங்களா? இதெல்லாம் இம்யூனிட்டி பூஸ்டர், அதாவது உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை சீக்கிரமா உடனே, அது மட்டும் இல்லாம சுவையாகவும் அதிகப்படுத்தக்கூடிய சில வகையான ஜூஸஸ். இப்போ இந்த ஜூஸஸ் பார்த்தீங்கன்னா இங்க வகை கலரா இருக்கு. நம்ம ஆடியன்ஸ் கிட்டே கேட்போம் எந்தெந்த கலர் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு. என்ன கலர் பிடிச்சிருக்கு? ஆரஞ்சு கலர். கேட்டிங்கன்னா உடனே கொடுத்துருவோம். ஆரஞ்சு எடுத்துங்க. தேங்க்யூ. ரைட், நெக்ஸ்ட். ரெட் கலர். ரெட் கலர். ஓகே, பின்னாடி. எனக்கு ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு கலர் பிடிச்சிருக்காமா? ஆரஞ்சு அப்படியே பாஸ் பண்ணுங்க உங்களுக்கு. எனக்கு பர்பிள். ஓகே, எனக்கு கிரீன். கலர் எடுத்துட்டீங்க, ஜூஸ் எடுத்துட்டீங்க. ஏன் இந்த கலர் பிடிக்கும்னு சொல்லுங்க. மைக் அவங்க கிட்ட கொடுங்க. ஹெல்தியா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை. ஓகே, டன். நெக்ஸ்ட். கண்ணுக்கு நல்லது, கர்ப்பப்பைக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலென்ட். ஆரஞ்சு கலர். எனக்கு போமோகிரானட்னா ரொம்ப பிடிக்கும். அது ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காட்டுங்க, கலர் காட்டுங்க. வெரி குட். ஓகே, எனக்கு பர்பிள் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எனக்கு ஒரு பிலீஃப் பிளட் நிறைய இதுவாகும், blood நிறைய உற்பத்தி ஆகும். ஓகே, வெரி குட். வேற இது பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் நமக்கு எப்பவுமே பச்சை காய்கறிகள் எடுத்துக்கணும் உடம்புக்கு. அதே மாதிரி கண்ணுக்கும் நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். புதினா ஸ்கின்னுக்குலாம் நல்லது. ஓகே, நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே ஒரு கலர் கான்செப்ட் இருக்கு. இந்த கலர் உடம்புல இருக்க இன்னொரு கலரோட நீங்க ரிலேட் பண்றீங்க. அந்த கலர் உங்க உடம்புக்குள்ள இருக்க இன்னொரு சிஸ்டமே கரெக்ட் பண்ணுது. நம்ம பாடியும் அதை தான் சொல்லுது. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். இப்போ டாக்டர்ஸ் கிட்டே கேட்போம். ஸோ இப்போ இந்த இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ்ல ஒவ்வொரு ஃப்ரூட்டும் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு காரணமும் ஒளிஞ்சிருக்கு. என்ன பண்ணுது சார்? உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ற முதல்ல சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு. ஆரஞ்சுல என்ன ஸ்பெஷாலிட்டி? ஆரஞ்சுல விட்டமின் சி, ஓகே, அண்ட் ஆல்சோ பீட்டா கரோட்டின் ரெண்டு காமனாக அதிகமாக இருக்குது. செல்லுடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ன்றது அதனுடைய ப்ராப்பர்ட்டி. ஆன்டி ஆக்சிடென்ட்னா நம்ம சாப்பிட்ற சக்திலாம் செல்ல தான் போய் இது மெட்டபாலிசம் ப்ராசஸ் எடுத்துக்கிறது. அந்த செல் எடுக்கும்போது சுகர் எடுக்கும், ஆக்சிஜன் எடுக்கும், பண்ணி ஜெனரேட்டர் பண்ணி ஒன்று எனர்ஜி கொடுக்கும். இப்போ பிரெயின் செல் பிரெயின் எனர்ஜி வேலை பார்க்கும். ஹார்ட் செல் ஹார்ட் எனர்ஜி. ஒவ்வொரு இடத்துல எந்தெந்த இருக்கோ அந்த எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஒவ்வொரு இடத்துல என்னென்ன ஃப்ரிட்ஜ் வேலை பார்க்கும், அடுப்பு வேலை பார்க்குற மாதிரி நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ உங்களுடைய சாய்ஸ் ஆரஞ்சு. இல்லை, என்னுடைய சாய்ஸ் எடுத்திங்கன்னா பர்பிள். ஏன் பர்பிள்? என்ன ஸ்பெஷாலிட்டினா பாலிபீனால் அப்படின்றது ஹை கான்சன்ட்ரேஷன். யூஸ்வலாக பாலிபீனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட்
கிளியரன்ஸ் ஆஃப் த பிளட் வெசல்ஸ். வாங்க இங்க பக்கத்துல வந்து நீங்களே சொல்லிடுங்க. ஸோ இப்போ இந்த கலர்ல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் ஒண்ணா போட்டு கலந்தீங்கன்னா வரக்கூடிய ஜூஸ்ல வந்து பாலிபீனால்ன்ற ஒரு கெமிக்கல், மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கெமிக்கல், என்ன செய்யும் சார்? அது வந்து இப்போ நம்மளுடைய வீட்டில் பைப் அடைச்சிடுச்சுன்னா எப்படி கிளியர் பண்ணுறோம் பார்த்தீங்களா பிளாக்லாம், அது மாதிரி பிளட் பிளாக்கேஜ் வர்றது, ஹார்ட்டில் வர பிளாக்கேஜ், பிரெயினில் வர பிளாக்கேஜ், கிட்னியில் வர பிளாக்கேஜ், எந்த பிளாக்கேஜ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடும். நம்முடைய மைக்ரோ சர்க்குலேஷன் அண்ட் மேக்ரோ சர்க்குலேஷன் எல்லாம் எங்கெங்க பிளட் வெசல்ஸ் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். என்னென்ன ஃப்ரூட்ஸ் வந்து ஆக்சுவலி இந்த கலர்ல பாலிபீனால் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள்? பீட்ரூட் ஒன்று, கேபேஜ் ஒன்று, வேற சார்? முக்கியமானது பொமக்ரானட். ஓகே, அதான் கிங் ஆஃப் த ஃப்ரூட். இப்போ இருக்கிறதுலே ஃப்ரூட்ல நீங்கள் கிங் ஆஃப் த ஃப்ரூட்னு எடுத்தீங்கன்னா குரான்லேயே சொல்லியிருக்குது, கீதாலையும் சொல்லியிருக்கு, பைபிள்லேயும் சொல்லியிருக்கு. கிங் ஆஃப் த ஃப்ரூட் இஸ் பொமக்ரானட். ஓகே, சிலப்பதிகாரத்திலையும் சொல்லியிருக்கின்றத சிறப்பம்சம். ஸோ தமிழ் இலக்கியம் அப்பவே வந்து பழங்களோட சிறப்பம்சம் சொல்லியிருக்கு. ஸோ பர்பிள் ஃப்ரூட்ஸ்ல பாலிபீனால் இருக்கு. மாதுளம் பழம் உடல் நலத்திற்கு மிகவும் உன்னதமானது, ரொம்ப நல்லது. ஓகே, ரைட், ஓகே. எழுதுங்க சார். கிரீன் பிடிச்ச விஷயம் என்னன்னா மின்ட் லீவ்ஸ் அண்ட் குக்கும்பர். ஓகே, மின்ட் லீவ்ஸ் என்னன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு. ப்ளஸ் குக்கும்பருக்கு நிறைய ஃபைபர் கண்டென்ட் காம்போசிஷனாகவே இருக்கு. உடம்புல வந்து நிறைய வேர் அண்ட் டேர் சேஞ்சஸ் நடக்கும். கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஃபேக்ட்ரிஸ் பண்ணுற மாதிரி நம்ம உடம்புல ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். சில தேவையில்லாத கழிவுகளும் உற்பத்தி ஆகும். இப்போ தேவையில்லாத கழிவுகளை டீல் பண்ணுறதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இம்யூன் ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து ப்ரோபயோட்டிக் சம்மந்தப்பட்ட விஷயம் ரெகுலேஷனாக இருக்கட்டும், இல்லை செல் ரெப்பரேட்டிவ் ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை கேன்சர் ப்ரிவென்ஷனாக இருக்கட்டும், இது வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாசனையே மனசுக்கு ஒரு அமைதியை தரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லைங்களா இந்த ஜூஸ்க்கு? எஸ், தேங்க்யூ சார். ரைட் மேடம், ரைட். ரெட் கலர் சொல்லுங்க. ரெட் கலரோட சிறப்பம்சம் என்ன? அதில் அப்படி என்ன இருக்கு? ரெட் வந்து ரெட் கலர் இது விட்டமின் ஏ ரிச், பீட்டா கரோட்டின்ஸ் இருக்குது. டொமேட்டோஸில் வந்து லைகோபின் இருக்குது. யூஸ்வலாக இந்த ரெட் கலர் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இது வந்து மியூக்கோசல் இன்டெகிரிட்டிக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ மியூகாஸ்ன்றது தோல்ல இருக்க மேல் சருமம் மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுக்குள்ள மேல் சருமம். ஸோ அந்த மேல் சருமத்துக்கு ஒரு இன்டெகிரிட்டி வந்து நல்லா வந்து சப்போர்ட் பண்ணும், ஹெல்த்தியா வச்சுக்கும். ஓகே, ரெட்னு உடனே வந்து பிளட் தான் ஞாபகம் வருது. ரெட்டுக்கும் இந்த ரெட்டுக்கும் பிளட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா? பொமக்ரானேட், மாதுளம்பழத்தை பத்தி பேசியாச்சு. அது பீட்டா கரோட்டின் இருக்கு சார். பீட்டா கரோட்டின் அது வந்து கேன்சர் அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணும். ஓகே, எக்ஸலென்ட். எந்த ஃப்ரூட், எது சூஸ், எந்த கலர்? இது மூணு கலர் இருக்கு. டேக் திஸ். ஓகே, கிரீன் கலர் சொல்லுங்க சார். கீரை வகைகள் வந்து ஏ, விட்டமின் ஏ ரொம்ப அதிகம். இந்த ஏ வந்து கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பூசணிக்காயில அப்படி என்ன சார் சிறப்பு இருக்கு? பம்ப்கின் வைட்டமின் ஏ. பூசணிக்காய் வந்து வெரி குட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் ஏ. அதே போல் வைட்டமின் கொய்யாப்பழம் இதெல்லாம் காஸ்ட்லியாக இல்லாத பழம். இப்போ பேஷண்ட் வந்து கேட்குறாரு, ஸ்ட்ராபெரி சாப்பிடுப்பா, நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். ஸ்ட்ராபெரி, கிவி சாப்பிடுப்பா அப்படின்னா, கிவி வந்து ஆஸ்திரேலியாவில் கிடைக்கும், நம்ம ஊரில் கிடைக்காது. ஸ்ட்ராபெரி சாப்பிட்னா யூகேல கிடைக்கும், நம்ம ஊரில் கிடைக்கிறது நெல்லிக்காய். ஆக்சுவலாக இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல நோய் எதிர்ப்பு சக்தி பற்றி நிறைய பேரண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் நீங்கள் உணவுப் பொருட்களை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீர் காய்கறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் பூசணிக்காய் வந்து செரிமானத்திற்கு ரொம்ப உகந்தது மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமும் கூட. குழந்தைங்களுக்கு பூசணிக்காயை வேக வச்சு மசிச்சு நீங்கள் ஆரம்ப காலத்தில் 6 மாதத்துக்கு மேலே தாராளமாக ஊட்டலாம். இந்த கலர்களை வந்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் அழகாக ஒரு ரெயின்போ மாதிரி இருக்கிற இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஜூஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இது மட்டுமல்லாமல் இதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த பூசணி விதைகள். பூசணிக்காயில் தோல் பகுதியை தவிர அதுக்குள்ளே இருக்கிற அந்த பூசணி பழமாக இருக்கட்டும், பூசணி காயாக இருக்கட்டும், இந்த விதை ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த பம்கின் சீட்ஸ், பூசணிக்காய் விதை இதோட சேர்த்து வாழைப்பழத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அழகான ஜூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட் மீல். அது மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை 100% எதிர்க்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த பூசணி விதை. சார், பெண்களுக்கான 30 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கான உடல் பிரச்சனை பற்றி பேசணும். அவங்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி குறையறதுக்கான என்னென்ன காரணங்கள்ன்றது பேசணும். ஆண்களை மறக்காம கேட்குற கேள்வி, ஆண்களுக்கு 30 வயதுக்கு மேற்பட்டு என்னென்ன உடல் பிரச்சனைகள் வரலாம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையறதுனால? இயற்கையாக வரக்கூடிய வியாதிகள் அந்த சமயத்தில் தான் நிறைய வருது. சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த டைமில் அவங்களோட பழக்க வழக்கத்தினாலையும் அவங்க ஹெரிடிட்ரி ப்ரீபாண்டன்ஸ்னாலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட வியாதிகள் அதிகமாக இருக்கும். சுகர் வந்து ஒரு இம்யூனோசப்ரஸ்ட் கண்டிஷன், டயபெட்டிஸ். ஸோ அதனாலேயே அவங்க இம்யூனிட்டி கம்மியாக வாய்ப்பு உண்டு. ஆண்களுக்கு மன அழுத்தம்ன்றது அவாய்ட் பண்ண முடியாத விஷயம். 30 40 வயது அப்படின்றது வந்து ஒருத்தருக்கு பீக் ஆஃப் த கெரியர்னே சொல்லலாம். பல விதமான மன அழுத்தங்கள், குடும்ப பிரச்சனைகள் அப்படின்னு உணவுகளில் எதையாவது தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு இருக்குங்களா? மன அழுத்தம் அதிகமாக உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டியது வந்து இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ்னு சொல்லுவோம்.
அந்த இன்ஃப்ளமேஷன் ஃபுட் வந்து நீங்கள் தவிர்க்கிற ஃபுட்டு வந்து முக்கியமானது ஹை சுகர் ரிச் ஃபுட். எஸ்பெஷலி நீங்கள் ஜூஸ் சொல்கிறீங்க, இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து சுகர் போடாமல் குடிக்கணும். சுகர் போட்டாலே அது பாய்சன். நீங்கள் ஸ்பெஷலாக என்ன பண்ணுறீங்க? உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் செய்யறதுக்கு என்ன பண்ணுறீங்க சார்? I've been doing regularly. I'm doing about 20 to 30 minutes aerobics. For the last almost 25 years I'm doing. நான் பேட்மிண்டன் விளையாடுவேன் டெய்லி. காலை ஒரு 45 minutes to 1 hour பேட்மிண்டன். பிடிச்ச விஷயத்தை விரும்பி பண்ணுவேன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. நான் வாக்கிங் பண்ணுவேன் சார். வாக்கிங் ஒரு 30 minutes வாக்கிங் அட்லீஸ்ட் 5 times a week. சார் உங்களுடைய சீக்ரெட் ரெசிபி சொல்லுங்க. என்னுடைய சீக்ரெட் ரெசிபி, ஐ எம் 64, ஹெல்த் வெரி குட் ஆக்சுவலி. என்னுடைய சீக்ரெட் ரெசிபி காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங். என்னுடைய இம்யூனிட்டி கூட்டுறது, ஸ்டார்டிங் வித் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஏன்னா அதை வந்து டாக்டர் வந்து ப்ரெஷரேஷியாக கொடுக்குறதில்ல, எல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் இதில் மெடிசனில் தான் சொல்கிறாங்க இல்லையா. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் த மோஸ்ட் வைட்டல் பார்ட். என்னுடைய மார்னிங் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் 10 minutes ரிவர்ஸ் வாக்கிங். ரிவர்ஸ் வாக்கிங் இப்போ நடந்து காட்ட முடியுங்களா? ஓ யா, எஸ், வெரி ஈஸி. ஐ பீன் டூயிங் இட் 10 years. Then round, then square, that time your mind and body coordinate. Instead meditation உட்கார்ந்தீங்கன்னா உங்க brain எல்லா இடத்துக்கும் ஓடும். Reverse walking, உங்க mind is concentrating on your body. Thank you. நீங்க ஆச்சரியமான டாக்டர். நான் நிறைய டாக்டர் ஷோல பார்க்குறேன். நான் being a doctor, but you're extraordinary. நீங்க டிஃபரெண்டான ஒரு ஸ்கில் வச்சிருக்கீங்க. பேக் வாக்கிங் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். வேற சொல்லுங்க. ரெண்டாவது வந்து எக்ஸசைஸ் 1 hour நான் வந்து இதுக்கு போகணும், ஜிம்முக்கு போகணும், அது இதுன்னு வேஸ்ட் பண்ணுவாங்க. 5 minutes pole jumping. செய்ய முடியுங்களா? Imagine this is your pole, okay? You are holding the pole, either a wooden pole or a marble pole or anything. எப்படி நீங்க ஸ்கிப் பண்றீங்களோ அதே மாதிரி. Like that. Excellent. It's really amazing. I want to give you 10 minutes. ஒரு 64 வயசு டாக்டர் எவ்வளவு அழகா தன்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறாரு தன்னோட தனி அனுபவத்துக்கு காமிச்சாரு. நான் ஒரு அற்புதமான நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம டாக்டர் ஷோ மூலமா தரேன். ஆனா இது கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும். இப்ப பாருங்க. எஸ், முத்தம் மட்டும்தான் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பர் எக்ஸசைஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கல்யாணமானவங்களுக்கு மட்டும். முத்தம் மருத்துவபூர்வமா ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். உங்களுடைய மனசை அமைதிப்படுத்தி அதிகப்படியா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த முத்தம் தாங்க. இந்த விஷயம் தான் அப்படின்னு கேட்டா லேடிஸோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? நம்ப முடிஞ்ச மாதிரி இருந்துச்சா இல்ல நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சா? எப்படி ரியாக்ஷன்? சார் இது வந்து எங்ககிட்ட கேட்கறதோட எங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லிருப்பாங்க சார். வேற எப்படி இருந்துச்சு கேட்டப்ப சொல்லுங்க. அன்பிலீவபிளா இருக்கு நிச்சயமா. ஆனா இப்ப அதை பார்த்தோன்னே நம்மளும் ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தோண ஆரம்பிச்சு. ஷூர், வை நாட், வெல் டன். யார் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு எல்லாம் ஆயிடுச்சுலமா? நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கேட்டவன அவங்க கிட்ட கொடுங்க மைக்க. ஈவன் ஐ ஷுட் ட்ரை தி சேம். ஓகே, थैंक यू. இதே இருக்கல லிப்ஸ் வந்து மோஸ்ட் இனர்வேட்டட் ஏரியா. எஸ், ஃபேஸ்ல ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. பிரெயின்ல ரொம்ப ரெப்ரசன்டேஷன் உள்ளது. ஸோ அது கொடுக்கும்போது என்டார்ஃபின் ரிலீஸ், ஒரு ஆசியா லவோட கொடுக்கும்போது என்டார்ஃபின்ற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. அதோட சீரோட்டோனின் ஒரு ஹார்மோன், ஃபீல் குட் ஹார்மோன், அது ரிலீஸ் பண்ணும்போது சீரோட்டோனின் வந்து நம்ம பேராசிம்பத்திக்கை ரெகுலேட் பண்ணி மனசை காம்படுத்துது, பாதி ஸ்ட்ரெஸ் குறையுது. ஸோ கெமிக்கலாகவே ரியாக்ஷன் இஸ் ஹேப்பனிங் இன் த பிரெயின், மேக்ஸ் யுவர் லைஃப் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. தமிழ்நாட்டில் எல்லா தொலைக்காட்சியிலையுமே டாக்டர் ஷோ தான் மெடிசனை ரொம்ப நவீனமாகவும் உணர்வுபூர்வமாகவும் நம்ம ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டாகவும் பேசிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி உருவாகுது, எப்படியெல்லாம் காலப்போக்கில் மாறுது, குழந்தைங்கள் ஆரம்பித்து வயசுக்கு வந்த உடனே எப்படி ஒரு மாற்றம், பருவம் அடைந்த பிறகு மாற்றம், ரொம்ப அழகாக சொன்னோம். வயதானவங்களோட எதிர்ப்பு சக்தியை இன்னைக்கு ஷோவில் நம்ம பேசலை, பட் கண்டிப்பாக அதை இன்னொரு நாள் ஷோவில் பேசுவோம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் டாக்டர் தனசேகர், டாக்டர் உங்கள் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ.